ஜெயிலர் படத்துக்கு அப்புறமா நம்ம நெல்சன் ஜெயிலர் 2 இப்போதைக்கு பண்ணிக்கிட்டு இருக்காப்ல. ஸோ கண்டிப்பா ஜெயிலர் படம் மாரியே இந்த ஜெயிலர் 2வும் அவருக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி பெறப்போற ஒரு படமா இருக்கும் அப்படின்ற மாரி எதிர்பார்க்குறோம். ஆனா இந்த ஜெயிலர் 2 படத்த பொறுத்தவரைக்கும் இது சூப்பர் ஸ்டார் அவருடைய படம் தானா? ஏன்னா ஏகப்பட்ட பேர் இந்த ஒரு படத்துல இருக்காங்க. ஏன்டா இத்தன பேர் கேமியோ இருக்கு. யார்ரா இந்த படத்துல ஹீரோ? எத்தன இது மீன் இந்த படத்துல இருக்கிற கேமியோஸ்க்கே ஒருத்தருக்கும் ஒரு 10 நிமிஷம் ஸ்க்ரீன் குடுத்தாலே படம் எங்கேயோ போயிடும். ரன் டைம் 2 பார்ட் இல்ல 3 பார்ட்டா கூட ரிலீஸ் பண்ணலாம் போல இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு பெரிய படமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி இந்த படத்துக்கு அப்புறமா நம்ம நெல்சன் அவர்கள் உலக நாயகனையும் சூப்பர் ஸ்டாரையும் ஒண்ணா வச்சு பண்ண போற அந்த படத்தை டைரக்ட் பண்ற வாய்ப்பு அவருக்கு கிடைச்சிருக்கு. ஆரம்பத்துல நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர் தான் பண்ண இருந்தது. பட் ஆனா நம்ம லோகேஷ் கனகராஜுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை. அவர் சொன்ன கதை வந்து படத்தரப்புக்கு ஒத்துக்கு வரல போல இருக்கு. ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் படமா அவர் சொல்லியிருக்காப்ல. ஆனா அவங்க வேற விதமா எதிர்பார்த்திருக்காங்க. அதை வந்து நம்ம நெல்சன் தான் சொல்லியிருக்காப்ல. ஸோ நெல்சன் தான் அந்த படத்தை இப்போ டைரக்ட் பண்ண போறாப்ல. அது மட்டும் இல்லாம RK5 அவங்க தான் அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்றதா இருந்தது. பட் ஆனா இப்போ என்ன சொல்றாங்கன்னா ரெட் செயினே நேரடியா அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல். எது உண்மைன்னு தெரியல. எப்பயுமே RK5 பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் காப்பி பேசிஸ்லாம் படம் பண்ணி கொடுப்பாங்க. ஏன்னா நீங்க தக் லைஃப் படத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னாவே அந்த படத்துடைய தயாரிப்பாளர் நம்ம ரெட் செயின் தான். பட் ஃபர்ஸ்ட் காப்பியில தான் நம்ம உலகநாயகன் அவர்கள் எடுத்து கொடுத்துருப்பாப்ல. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த படமும் அதே மாதிரி தான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் இப்போதைக்கு வந்திருக்க தகவல் பொறுத்த வரைக்கும் ரெட் செயின் தான் இந்த படத்துடைய தயாரிப்பாளர் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இப்போதைக்கு நம்ம சூப்பர் ஸ்டாரையும் உலகநாயகனையும் ஆன் ஸ்கிரீன் பார்க்க போறோம். இதில் யார் வில்லன் யார் ஹீரோ அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். நெல்சன் என்ன மாதிரி இந்த படத்தை ரெடி பண்ண காத்துக்கிட்டு இருக்காருன்னு தெரியல. ஸோ இந்த படத்துடைய அனௌன்ஸ்மெண்ட்டும் ரொம்ப பிரம்மாண்டமாக பண்ணணும் அப்படின்றது சொல்லிட்டு இப்போதைக்கு முடிவு பண்ணியிருக்காங்க. அதுக்காக ஒரு ப்ரோமோ ஷூட் இப்போ ப்ரோமோ ஷூட் தானே ஐ மீன் அந்த டைட்டில் டீசர் ப்ரோமோ தான் ரொம்ப ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கேன். ஸோ அதுக்கான படப்பிடிப்பு இந்த மாதம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பிப்ரவரி 7, 8, 9 இந்த படத்தோடைய ஒரு ப்ரோமோ ஷூட் ஐ மீன் டைட்டில் ப்ரோமோ ஷூட் இப்போதைக்கு நடக்க போகுது. அதை பண்ணி முடிச்சுட்டு அந்த ப்ரோமோவை இப்போதைக்கு ரொம்பவே கிராண்டாக லான்ச் பண்ண போகிறாங்க. நெல்சன் ஏற்கனவே ஜெயிலர் 2 ப்ரோமோ ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாப்புல. இப்போ ஜெயிலர் 2க்கு அப்புறமா அவர் பண்ண போகிற ஒரு படம் இந்த ஒரு படம். கண்டிப்பாக இந்த படமும் தாறுமாறாக இருக்க போது. நெல்சன் சூப்பராக பண்ணுவாருன்ற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். ஸோ கண்டிப்பாக படம் தாறுமாறாக வரப்போகுது. நீங்கள் இந்த படத்தோடைய டைட்டில் ப்ரோமோக்கு எந்த அளவுக்கு ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? சூப்பர் ஸ்டாரையும் உலகநாயகனையும் ஆன் ஸ்க்ரீனில் பார்த்தா அது எந்த அளவுக்கு ஒரு சூப்பராக இருக்கும், ரொம்பவே ஃபயராக இருக்கும்னு நினைக்கிறேன். பல வருடங்கள் கழித்து அந்த விஷயம் இப்போ நடக்க போகுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அந்த ப்ரோமோ ஷூட் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ப்ரோமோ எப்போ வருது, எந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் பிளான் பண்ணி அந்த ப்ரோமோவை கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு